வணக்கம். போட்டித் தேர்வுக்கு குறிப்பாக இன்டர்வியூக்கு தயாராகுங்க. மற்ற எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நியமனங்கள், சரிங்களா, நியூ அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸுது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இஸ்ரோவோட தலைவர், ஸோ இதுக்கு முன்னாடி சோம்நாத் அவர்கள் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்களை மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்கு. இப்போ தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன். உச்ச நீதிமன்றம், அது சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா திரு சஞ்சீவ் கண்ணா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு தெரியும், டிஒய் சந்திரசூட் அவர்கள் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள். அதே போல் இந்திய ரிசர்வ் பேங்க் கவர்னரையும் மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா தான் இந்தியாவோட ரிசர்வ் வங்கியோட கவர்னர். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா கேஆர் ஸ்ரீராம் அவர்கள். தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் பார்த்திங்கன்னா என் முருகானந்தம். தமிழகத்தின் புதிய டிஜிபி ஜங்கர் ஜிவால். இப்போ பக்கத்து மாநிலமான அண்டை மாநிலம் புதுச்சேரி முதல்வர் தெரிஞ்சுக்கணும். அவங்க பேர் ரங்கசாமி. புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி. கேரள முதல்வர் பேர் பார்த்திங்கன்னா திரு பினராயி விஜயன். கர்நாடக முதல்வர் பேர் பார்த்திங்கன்னா திரு சித்தராமையா. தெலுங்கானா முதல்வர் பார்த்திங்கன்னா திரு அனுமுல ரேவந்த் ரெட்டி. ஆந்திர முதல்வர் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ நம்ம ஏன் அண்டை மாநிலங்களோட முதல்வர் பேருக்குன்னா, ஸோ இந்தியாவில் நம்ம அது கூட தெரிஞ்சு வச்சுருக்கோமா. ஸோ நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் 28 மாநிலங்களுக்கு இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம அண்டை மாநிலத்துக்கான முதல்வர் பேரைனாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் தினசரி செய்தித்தாள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் தனியாக அதுக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையிருக்காது. ஸோ அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு செய்தித்தாளாச்சும் வாசிங்க. ஸோ 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா தற்போதைய ஜெகதீப் தங்கர். மக்களவை சபாநாயகர் யாருன்னா ஓம் பிர்லா அவர்கள். இந்தியாவின் முப்படைகளின் தளபதி அனில் சௌகான். இந்திய விமானப்படை தளபதி பார்த்திங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி. கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா எஸ்கே ஹெல்தர். தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையின் சபாநாயகர் பார்த்திங்கன்னா எம் அப்பாவு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பேர் அண்டோனியோ குத்ரேஷ். நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் பார்த்திங்கன்னா பிவிஆர் சுப்ரமணியம். இந்தியாவின் தலைமை அட்டார்னி ஜெனரல் பேர் பார்த்திங்கன்னா ஆர் வெங்கடரமணி. ஒடிசாவோட முதல்வர் பார்த்திங்கன்னா மோகன் சரண் மாஜி. ஆந்திர முதல்வர் தெரியும் சந்திரபாபு நாயுடு. சிக்கிம் முதல்வர் பார்த்திங்கன்னா பிரேம்சிங் தமாங். அருணாச்சல பிரதேஷ் முதல்வர் பேமா கண்டு. ஏன்னா எதுக்கு இந்த 4 பேர் போட்டிருக்கேன்னா, இவங்க தான் சமீபத்திய தேர்தல் மூலமாக முதலமைச்சர் ஆனாங்க. அதனால் அவங்க பேரையும் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் சேர்த்துருக்கோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜுகுமார். தமிழ்நாட்டின் தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலசாமி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா விஜய பாரதி சைனி. அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா விஜய பாரதி சைனி. மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா நீதிபதி எஸ் மணிக்குமார். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 25 மாநகராட்சி இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 25 மாநகராட்சி. புதுசாக 4 மாநகராட்சி என்னென்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. ஸோ இது பார்த்திங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகள். இப்போ நம்ம 2025 வந்துட்டோம். சரி, இருந்தாலும் நம்ம 2024ஆம் ஆண்டு கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். கல்பனா சாவல் சபீனா. தகைசால் தமிழர் பார்த்திங்கன்னா 2024 குமரி ஆனந்தன் அவர்கள் கொடுத்தாங்க. அப்துல் கலாம் விருது பார்த்திங்கன்னா வீரமுத்துவேல் அவர்கள் கொடுத்துருக்காங்க. சிறந்த மாநகராட்சி விருது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சிறந்த நகராட்சி விருது திருவாரூர் கொடுத்துருக்காங்க. சிறந்த பேரூராட்சி விருது சூலூர். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நேர்முக தேர்வுக்கு, அது இன்டர்வியூ, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த காணொலி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கேன். ஸோ இன்டர்வியூ சம்மந்தமாக அடுத்து உங்களுக்கு என்ன காணொலி தேவைப்படுதுன்னு கூட கமெண்டில் படிங்க. நம்ம அதை வீடியோவாக பண்ணலாம். குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பழனி டேபிள் நிறைய பேர் இன்டர்வியூ தயாராகி இருக்கீங்க. அப்புறம் வணிக வரித்துறை
மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துலேயும் இன்டர்வியூ வந்து கார்டு வந்துருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அவங்களும் வந்து தயாராகிறவங்களுக்கு இந்த காணொலி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும், ஸோ இதே போல் உங்களுக்கு இன்டர்வியூ சொந்தமானாலும் நம்ம ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும். வேணுங்கிறவங்க கமெண்டில் தெரிவிங்க.